உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டி பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கடைகளுக்கு சீல் வைத்து காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனையை தடுக்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி மணிநகர் பகுதியில் ஜெயச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருவதாக பண்ருட்டி உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் ராஜா அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் காவல் ஆய்வாளர் வேலுமணி தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் மளிகை கடையை சோதனை செய்ததில் தின்பண்டங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட கபோர்டில் ரகசிய அறை அமைத்து நூதன முறையில் ஹான்ஸ் கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஜெயச்சந்திரன் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து ஜெயச்சந்திரனை கைது செய்த தனிப்படை காவல்துறையினர் அவரிடமிருந்து ஹான்ஸ் கூலி உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து ஜெயச்சந்திரனின் மளிகை கடைக்கு காவல்துறையினர், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், நகராட்சி ஊழியர்கள் சீல் வைத்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது சீல் வைக்கப்பட்ட மளிகை கடையின் கதவில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை இல்லை என அச்சிடப்பட்ட நோட்டீஸ் ஒட்டப்பட்டு இருந்தது அங்கிருந்த அதிகாரிகள் மற்றும் செய்தியாளர்கள் இடையே நகைப்பை ஏற்படுத்தியது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.